இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு ஹெல்த்தியான டின்னர் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாசிப்பயிறு ஒரு 100, கடலப்பருப்பு ஒரு 50, அரிசி புழுங்கரிசி ஒரு 100, பச்சரிசி ஒரு 50 ஊற வச்சுருந்தேன். இது ஊற வச்ச நேரமோ என்னமோ அரைச்சும் ஊற்றவே முடியலை. வேறு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கழித்து தான் ஊற்றினேன். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வேறு கேட்டதுனால அது செஞ்சுட்டேன். உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் முள்ளு முருங்கை இலை. இது அந்த அரிசி எல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தல், பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து நல்லா ஆனியனை சாப் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தாக்க சூப்பரான முள்ளு முருங்கை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சளி முக்கியமாக பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது செஞ்சு கொடுத்தோன்னா சளியை முறிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்